புதுச்சேரியில் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் புதுப்பிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்திருக்கின்றனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராஜகுமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ராஜகுமார். ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் திறந்து வைக்கப்பட்டிருக்கும் இந்த புதுப்பிக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்தின் சிறப்பம்சங்கள் என்ன? புதுச்சேரியில் புதுப்பிக்கப்பட்ட இந்த புதிய பேருந்து நிலையம் என்பது நீண்ட இழுபறிக்கு பிறகு இன்று திறக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்து பேருந்தை கொடியசைத்து இயக்கி வைத்திருக்கின்றனர். புதுச்சேரி மறைமலை அடிகள் சாலையில் கடந்த 1990ஆம் ஆண்டு கட்டப்பட்ட பேருந்து நிலையம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் 29.50 கோடி ரூபாய் செலவில் இந்த புதுப்பிக்கும் பணி என்பது நடைபெற்றது. வணிக வளாகத்துடன் கூடிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் இந்த கட்டுமான பணி என்பது கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் தொடங்கிய நிலையில் இப்பணி தடையின்றி நடப்பதற்காக 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் முதல் இந்த பேருந்து நிலையம் என்பது தற்காலிகமாக ஏஎஃப்டி மைதானத்திற்கு மாற்றப்பட்டது. புதுச்சேரி கடலூர் சாலையிலிருந்து பேருந்துகள் இயக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த பேருந்து நிலையம் கட்டுமான பணிகள் கடந்த டிசம்பர் மாதத்துடன் முடிவடைந்தது. தொடர்ந்து ஜனவரி மாதம் இந்த பேருந்து நிலையம் திறக்கப்படும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் பல்வேறு காரணங்களால் இந்த பேருந்து நிலையம் திறக்கப்படாமல் இருந்த நிலையில் இன்று இதற்கான திறப்பு விழா என்பது நடைபெற்றிருக்கிறது. புதுச்சேரியினுடைய துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் இந்த பேருந்து நிலையத்தை தற்போது திறந்து வைத்திருக்கின்றனர். முதற்கட்டமாக தற்போது இந்த பேருந்து நிலையத்திலிருந்து அரசு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. தொடர்ந்து நாளை முதல் அனைத்து பேருந்துகளுமே இந்த புதிய பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட இருக்கின்றன. மேலும் நாளை முதல் ஏஎஃப்டி மைதானத்தில் இயங்கி வரும் தற்காலிக பேருந்து நிலையம் மூடப்பட்டு அனைத்து வழித்தட பேருந்துகளும் இந்த புதிய பேருந்து நிலையத்தில் இருந்து இயக்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட ஜனவரி மாதம் முதல் 3-4 முறை இதற்கான திறப்பு விழா அறிவிக்கப்பட்டு பல்வேறு காரணங்களால் மீண்டும் நிறுத்தப்பட்ட நிலையில் இன்று கிட்டத்தட்ட 3 மாதங்களுக்கு பிறகு புதுப்பிக்கப்பட்ட இந்த பேருந்து நிலையம் என்பது திறக்கப்பட்டிருக்கிறது. பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக புதுச்சேரியினுடைய துணை கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் திறந்து வைத்து பேருந்துகளை இயக்கியிருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமார்.